காயிலுக்கும் பவர்லேருந்து தான் வருது, ஆனோட் லைனும் பவர்லேருந்து தான் வருது. பட் நடுவில் காயில் ஒன்று இருக்குது, டயோடு ஒன்று இருக்குது, ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர், அதுலேருந்து தான் ஆனோட் லைன் வருது. ஓகே, இன்றைக்கி நம்ம கிட்ட டீலர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு, Note 5 Pro. ஆக்சுவலாக இதில் என்னென்னா, டீலர்கிட்ட ஃபோன் வரும்போது கேமரா ஃபால்ட்டுக்காக வந்திருக்கு, ஃப்ரண்ட்டு கேமரா வேலை செய்யலன்ட்டு. பட் ஃப்ரண்ட்டு கேமரா பண்ணும்போது அவங்க ஷீல்டை கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஷீல்டை கட் பண்ணும்போது கிராஃபிக்ஸும் போயிடுச்சு, லைட்டும் போயிடுச்சு. இப்போ டிஸ்பிளேயும் சுத்தமாக வேலை செய்யலை. நம்ம ஜஸ்ட் சார்ஜில் போட்டு செக் பண்ணுறோம். ஏன்னா டிஸ்பிளே எதுவுமே இண்டிகேட் காட்டல. சார்ஜரில் 1.6 காட்டுது, பட் ஃபோன் எதுவுமே டிஸ்பிளே வரல. நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃபால்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேமரா ஃபால்ட்டை ரெடி பண்ணலாம். டிஸ்பிளே ஃபால்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கீமேட்டிக்கில் டிஸ்பிளே செக்ஷனை எடுத்து வச்சுருக்கோம், லைட் பிடிஎஃபை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் பார்க்கும்போது எந்தெந்த வோல்டேஜஸ் எங்கெங்கே வருது, ஏதாச்சும் காம்பனண்ட் மிஸ்ஸிங் ஆகியிருக்கா, இல்லை ஏதாச்சும் காம்பனண்ட் ஷார்ட் ஆகியிருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காயில் ஐசி பிஎம்ஐ ஐசி இருக்குது. பிஎம்ஐ ஐசிலேருந்து லைன்ஸ் போகுது, அனாட் லைன் போகுது, அப்புறம் காயிலேருந்து வோல்டேஜஸ் வருது. காயிலுக்கும் பவர்லேருந்து தான் வருது, ஆனோட் லைனும் பவர்லேருந்து தான் வருது. பட் நடுவில் காயில் ஒன்று இருக்குது, டயோடு ஒன்று இருக்குது, ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர், அதுலேருந்து தான் ஆனோட் லைன் வருது. நம்ம ஃபஸ்ட் ஆனோட் லைனை ரெடி பண்ணாலே நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் இதில். ஸோ இப்போ நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க ஆல்ரெடி ஹீட் அடித்து ஏதோ காம்பனண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அவங்க என்ன காம்பனண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்ததில் டீலர் ஷீல்டை கட் பண்ணும்போது இந்த காம்பனண்ட் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. பட் இங்கே நம்மளுக்கு என்ன வரணும்னா ஒரு ரெசிஸ்டர் வரணும். பட் இவங்க ரெசிஸ்டர் பதில் ஒரு கெப்பாசிட்டரை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ காம்பனண்ட்டோட நாலேஜ் இல்லாதனால. ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட்டு லைட் ப்ராப்ளம்க்கு இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த காம்பனண்ட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரை போடுறோம். நம்மகிட்ட சேம் மாடல் இருக்குது, அதனால சேம் மாடல்லேருந்து ரெசிஸ்டர் எடுத்து போட்டுக்கலாம். சின்ன காம்பனண்ட்னால நம்ம ப்ளோயர் வேணால் ப்ளோயர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சால்ட்ரிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளோயர் ஹீட் நீங்கள் 370 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற ப்ளோயரு பிளாஸ்டிக் கனெக்டரெல்லாம் மெல்ட் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம தைரியமாக 370 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன காம்பனண்ட்டோட நாலேஜ் இல்லாதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கெப்பாசிட்டர் இடத்துல தூக்கி ரெசிஸ்டர் போட்டுடுறாங்க, இல்லை ரெசிஸ்டர் இடத்துல கெப்பாசிட்டர் போட்டுடுறாங்க, காயிலை உல்ட்டாவாக போட்டு டயோடை உல்ட்டாவாக போட்டுடுறாங்க. அது மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது ஒரு இஷ்யூலேருந்து இன்னொரு இஷ்யூ ஆயிடுது. ஃபஸ்ட் நம்மளோட லைட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான்ட்டு நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணலாம். ஓகே, நம்மளோட லைட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. கிராஃபிக்ஸும் வந்துருச்சு, லைட்டும் வந்துருச்சு நம்மளுக்கு. ஃபஸ்ட் டிஸ்பிளே உள்ளே போன பிறகு நம்ம கேமரா செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு கேமரா கனெக்ட் பண்ணிவிட்டு கேமரா என்ன காட்டுதுன்னு செக் பண்ணிவிட்டு கேமரா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி தந்துடலாம். எல்லா ஷீல்டையும் டீலர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஷீல்டு ஓப்பன் பண்ணி நம்ம ஹீட் அடிக்கிறதுனாலலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. பஸ் நம்மளுக்கு காம்பனண்ட் நாலேஜ் வேணும், அதை எப்படி செக் பண்ணணும், அதில் என்ன காம்பனண்ட் வரும், கொஞ்சம் ஸ்கீமேட்டிக் நாலேஜ் வேணும்.
இதில் நம்ம சார்ஜ் பார்த்தோம் 40% இருக்குது. அதனால நம்ம டைரெக்டாக ஃபோன் ஆன் பண்ணிக்கலாம். இதில் பேட்ரி இஷ்யூவும் இருக்குது போல். ஆன் பண்ண பேட்ரி லோ காட்டுச்சு, பட் 42% சார்ஜ் போட்டால் காட்டுது. நம்ம சார்ஜில் வச்சே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு ஏன் வருது? நம்மளுக்கு வந்து காம்பனன்ட் நாலேஜ் இல்லை. ஸோ அது மாதிரிலாம் நம்ம இன்ஸ்டியூட்டை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்ம இங்கே அண்ணா சாலையில் எல்லா புகாரி ஹோட்டல் பக்கத்தில் தலப்பாக்கட்டிக்கு பேக் சைடில் நம்மளோட இன்ஸ்டியூட் இருக்குது. உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இங்கே நாலேஜ் கொடுக்கப்படும். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ்னால் உங்களுக்கு A to Z, உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸை பற்றி, பேசிக் எலக்ட்ரானிக்ஸை பற்றி. ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஃப்ரண்ட் கேமரா வரல, கேமரா எரர்னு வருது. கேமரா கனெக்ட் பண்ணிட்டோம், பட் நாட் கனெக்ட்னு காட்டுது. ஸோ இப்போ நம்ம கேமரா ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்கள். இது மாதிரி பேசிக் நாலேஜ் இல்லை அட்வான்ஸ் லெவல் நாலேஜ் வேணும்னா கூட நம்ம இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், டீலர்கிட்ட வரும்போது இங்கே வர காயில் 4 leg காயிலுன்னு வாங்க. இந்த 4 leg காயில் டேமேஜாக இருக்குது. பட் டீலருக்கு இது என்ன காம்பனண்ட்னே தெரில. அதனால தான் டீலர் கன்ஃபியூஸ் ஆகி ஷீல்டு அந்த பக்கம் ஷீல்டை ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு டேமேஜ் பண்ணி இங்கே டேமேஜ் இருக்க இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணாலே போதும். இதை வந்து நம்ம வேறு ஃபோன்லேருந்து எடுத்து மாற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம ஜம்பர் பண்ணி கூட ரெடி பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அந்த ஸ்பேர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. பட் லைட் செக்ஷனில் நம்ம ஜம்பர் அடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான காம்பனண்ட்டை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? இதை வந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போது தான் டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கனெக்டர் பக்கத்துலலாம் அவங்களோட டியூசர் போய் குத்தி இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஜம்பர் அடித்து ரெடி பண்ணலாம். ஜம்பர் அடிக்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப தடிசான வயர் இல்லாமல் CPU கீழே ஜம்பர் அடிக்கிற வயரை வச்சே நம்ம ஜம்பர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக தான் ஜம்பர் இருக்கணும். ஜம்பர் வந்து சைடு இருக்கக்கூடாது. இந்த சைடு ஜம்பர் பண்ணக்கூடாது, இந்த சைடு தான் ஜம்பர் பண்ணணும். ஸோ இந்த நாலேஜ் கூட நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஏன்னா வோல்டேஜஸ் இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து சிபியூக்கு சப்ளை போகும். ரெண்டாவது இன்னொரு சைடுக்கு இந்த கனெக்டர்லேருந்து இந்த சப்ளை வரும், இந்த சப்ளைலேருந்து இங்கேருந்து சிபியூக்கு போகும். ஸோ இது எல்லாமே வந்து கேமராவோட லைன்ஸ். இது எல்லாமே வந்து சிபியூவோட கனெக்ட் ஆகிற லைன்ஸ். இந்த லைன் மிஸ்ஸிங்காக இருந்தால் 100% உங்களுக்கு கேமரா வேலை செய்யாது. ஸோ நம்ம பார்த்துட்டோம், இதுதான் இஷ்யூன்னு தெரிஞ்சிட்டனால நம்ம எதுவுமே வேறு எதுவுமே செக் பண்ணல, டேரெக்டாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். பட் இது இல்லாமல் வேறு இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம அந்த இஷ்யூவும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு வேறு ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம பார்க்கலாம். இந்த காம்பனண்ட் டேமேஜ் ஆகாமல் கேமரா ஒர்க் ஆகலை, அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அடுத்த ஃபால்ட் ஏதாச்சும் வரும்போது அதுக்கும் ஒரு வீடியோ போடுவோம். நம்மளை கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஜம்பர் அடிச்சுட்டு திருப்பி பக்கத்தில் இருக்கிற லைனுக்கு இன்னொரு ஜம்பர் அடிக்கலாம். ஸோ இதை ரீப்ளேஸ் கூட பண்ணலாம், நம்மகிட்ட வேறு ஃபோனும் இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனுக்காக நம்ம இதை ஜம்பர் பண்ணி காட்டுறோம். சில பேர்கிட்ட டெட் ஃபோன்ஸ் இருக்காது. டெட் ஃபோன்ஸ் இல்லைன்னா இந்த காயில் உங்களுக்கு மார்க்கெட்லலாம் கிடைக்காது. டெட் ஃபோனில் தான் எடுத்து போடணும். ஒரு சொல்யூஷனுக்காக தான் ஜம்பர் அடித்து உங்களுக்கு டெமோ காட்டுறோம்.
2 ஜம்பரும் அடிச்சாச்சு. இப்போ நம்ம லைட்டாக அந்த கண்டக்டரை க்ளீன் பண்ணிவிட்டு கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம். க்ளீன் பண்ணும்போது இது மாதிரி இடத்துல நீங்கள் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணாமல் காட்டனை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். காட்டனை வச்சு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷ் வந்து சில டைம் ஹார்ட் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா இது மாதிரி காம்பனண்ட்டையும் டேமேஜ் பண்ணி விட்ருவோம். ஸோ அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம காட்டனை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஜம்பர் சரியாக வரல. ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் பண்ணலாம். நம்ம ஜம்பர் இல்லாமல் டைரெக்டாக அந்த இடத்துல லெட்டு கூட நம்ம ஸ்பிட் பண்ணி விட்டுடலாம். அதையும் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆப்ஷனாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காம்பனண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, காம்பனண்ட்டை எப்படி செக் பண்ணணும், அந்த சொல்யூஷனை நம்ம தருவோம். ஓகே. இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ஜம்பர் பண்ணியும் காட்டிட்டோம். அடுத்தது லெட்டையும் எப்படி ஸ்பிட் பண்ணணுன்னு காட்டுறோம். 2 ஆப்ஷனும் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு சொல்யூஷனாக காட்டுறோம். அடுத்தது அதில் வேல்யூ வந்துருச்சான்ட்டு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். வேல்யூ நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ கேமரா போட்டு செக் பண்ணலாம். இந்த ஃபோனில் பேட்ரி இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம ஒரு டைமும் சார்ஜ் போட்டு தான் ஃபோனை ஆன் பண்ணுறோம். ஓகே, ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. நம்ம கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜம்பர் அடித்து கூட கேமரா நாட் கனெக்ட் தான் காட்டுது. ஸோ நம்ம அந்த கனெக்டரோட வேல்யூவும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களோட டியூசர் பட்டு கனெக்டரும் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல கனெக்டரில் வேல்யூ வருது, இதுலேயும் வேல்யூ வருது. பட் அந்த ஸ்பேர் இல்லாதனால கூட இந்த லைன் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். நம்ம அந்த இடத்துல வேறு ஸ்பேரை வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வேலை செய்யுது. அந்த காம்பனண்ட் தான் நம்மளுக்கு இஷ்யூவாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டும் வேலை செய்யுது, பேக்கும் வேலை செய்யுது. பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா டன். தேங்க்யூ.